ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 ஆண்டின் 7 மாத காலம் பரலோக தேவன் நம் அனைவரையும் கண்மணி போல் பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுத்து அற்புதம் அதிசயமாய் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துவோம். இந்த 8வது மாதத்தை தேவன் நம்மை அற்புதம் அதிசயமாய் நடத்தி வருகிற கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இருப்பது நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை. அந்த கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, 2020 ஆண்டின் 7 மாத காலம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுத்து அற்புதம் அதிசயமாய் நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த 8வது மாதத்தை எங்களுக்கு அற்புதம் அதிசயமாய் தந்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. ஆலயம் ஆண்டவரே, கொரோனா வைரஸ் அடைக்கப்பட்டிருப்பதனால் நாங்கள் ஆலயத்தில் கடந்து துதித்து ஆராதிக்க முடியாமல் வீடுகளிலிருந்து யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனாரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு தாயாரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு தம்பிமார் தங்கச்சிமாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலம் உடைய நாமத்தை மகிமைப்பட கிருபை செய்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். காத்துக்கொண்டு பலப்படுத்த பரிசுத்தப்படுத்த மகிமையில மூடி மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிருள்ள நல்ல பிதா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். அனைவருக்கு தெரிந்த ஒரு பாடல், 213வது பாடலை எடுத்துக்கொள்வோம். தேவா சுத்தி செய்யும் அக்கினி அனுப்பும் அக்கினி எங்களில், தெய்வ இரத்த கொண்ட ஈவு அனுப்பும் அக்கினி எங்களில், காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தன் அருளாலே தாரும் பெந்தெகோஸ்து நாமே அனுப்பும் அக்கினி எங்களில் என்ற பாடலை உற்சாகமாக நாம் கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவா சுத்தி செய்யும்
பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கின்றேன். சங்கீதம் 121 சங்கீதம் 1 8 அடங்கிய இறைவார்த்தைகளை வாசிக்கிறேன். The book of Psalms, chapter 121, verses 1 to 8. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விடார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இவருக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வாசித்த இறைவார்த்தை மூலம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 ஆண்டில் 7 மாதத்தை கடத்திவிட்டோம். இந்த 8வது மாதத்தின் இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசுவதிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி நன்றி செலுத்துகிறேன். நாம் நிற்பதும் நிருபுள்ள மாறாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய கிருபைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய கிருபைகளை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் பரலோக தேவன் இலவசமான சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பரலோக தேவன் இலவசமாக நம்முடைய இருதய துடிப்பு இயக்க செய்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பரலோக தேவன் சரீரத்தின் இரத்த ஓட்டத்தை சீராக ஓட செய்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆயுஷ் நாட்களை கூட கூட்டி கொடுத்து ஒரு குறைவின்றி உண்ண ஒடுக்க தங்கோடு கொடுத்து அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறார். இந்த உலகமே கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு கொடிய வைரஸ் அடித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் உங்களை என்னையும் ஜீவனுள்ள தேவன் அற்புதமாக அதிசயமாக பாதுகாக்கிறதுக்காக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோம். இந்த நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தியின் தலைப்பு எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன். God who protects from all the evilness things. எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற தேவன். நான் வாசிக்கப்பட்ட சங்கீதம் 121 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், உன் ஆத்மாவையும் காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். Father's sermon introductions we discuss about that. இந்த உலகம் ஒரு தீங்கு நிறைந்த உலகம். எங்கு பார்த்தாலும் தீய கொடிய வியாதிகள், பலவீனங்கள், ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கொரோனா வைரஸ்னால தான் ஒவ்வொரு நாளும் இத்தனை பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி கிரிக்கெட் ஸ்கொயர் வருவது போல தொலைக்காட்சியில் நமக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வருவதற்கு முன்பும் ஒவ்வொரு நாளும் இது போல ஆபத்துகள், மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சிடென்ட்னால லட்சக்கணக்கில் மரித்து போகிறார்கள், கேன்சர்னாலே மரித்து போகிறார்கள், சுகர் பேஷண்டால் அழைத்து போகிறார்கள். இப்படி பலவிதமான வியாதிகளாலே மரித்து போகிறார்கள். ஆனால் அது நம்முடைய காதுகளுக்கு வருவதில்லை. ஆனால் இப்போது கொரோனா வைரஸ்னாலே மரித்து போகிறார்கள் கிரிக்கெட் ஸ்கொயர் போல டிவியிலே காட்டி நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் சங்கீதக்காரர் ஒரு தீமையாய் சொல்ல பிரியப்படாமல் எல்லா தீங்குக்கும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தைக்குள் அடங்குகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3 வசனம் சொல்லுகிறது, but the Lord is faithful
who is exalts your hand and from the givenness things. கர்த்தரே உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஒரு துளிர்ந்த சந்தேகம் நீங்கள் அவர் மேல் வைக்காதபடி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம் பல வேளையிலே உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதா அவர் நம்மை மறுதலிக்க மாட்டார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாதுகாப்பு தேவனிடத்தில் உண்டு என்ற அஸ்திவாரம் நமக்குள் காணப்பட வேண்டும். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் உரையாத தேவன் என்று தீத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு பொய் உரையாத தேவன் அவர். உண்மை உள்ள தேவன் எல்லா தீங்கிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சோர்ந்து போகாதே, மனமுடைந்து போகாதே. துன்பம், துயரம், பாடு, கவலை, கண்ணீரோடு நீ ஒரு வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறாயா? வெயில் அல்லாத கஷ்டத்தில் கண்ணீரோடு இருக்கிறாயா? பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறாயா? ஒரு நேரம் உணவுக்கு கூட வழியிலேயே, பிள்ளைகளை போஷிப்பதற்கு வழியிலேயே, எனக்கு வேலையிலே, புருஷனுக்கு வேலையிலே, பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம் என் அங்களை பாடு இருக்கிறாயா? கவலைப்படாதே, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், பட் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. நீ கர்த்தரை தேடுகிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவிடாது. உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஒருபோது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று தாவீது ராஜா சொல்வது போல, உனக்கு ஒத்தாசை பர்வதத்துக்கு நேராக முழங்கால் படியிட்டு உன் கண்களை ஏறெடுத்துப்பார். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன் உனக்கு உதவி செய்வார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் காலை தள்ளாத விடாமல் உன்னை காக்கிறவர் வேண்டாம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. 24 hours our loving heavenly Father watched you. He will take care for your family. Our loving heavenly Father concerned about your family. Don't worry about my brothers and sisters. God will take care for your family members. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. 24 hours he was watching. He is concerned about you, your family. God is always concerned about your children. Don't worry about my brothers and sisters. The Spirit of the God is speaking early in the morning with you. God who praises from the all the evilness next to you. எல்லா தீங்கில் உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பகலிலே வெயிலாக, இரவு நிழலாக உன்னை சேதப்படுத்துவதில்லை. நீ வேலைக்கு போனாலும் வேலை விட்டு வரும்போது உன்னை பாதுகாத்துக் கொள்வார். வாகனத்திலே போகும்போது வரும்போது உன்னை பாதுகாத்துக் கொள்வார். நீ நடந்து போனாலும் வரும்போது உன்னை பாதுகாத்துக் கொள்வார். எந்த ஆபத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காதபடி அவர் தம்முடைய கோடார மறைவிலே ஒளித்து மறைத்து உன்னை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். உன் போக்கை, உன் வரத்தையும் எதற்கு முதற்கொண்டு என்றைக்கும் பாதுகாக்கிற தேவனவர். நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம், நமக்கு ஒரு அடைக்கலம் அவசியம். காரணம், இந்த உலகத்திலே எதிர்பாராத நோய்கள், பலவீனங்கள் மனுஷனை தாக்குகிறது. ஆனால் நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரோ எல்லா தீமையிலிருந்து உன்னை விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தரின் நாம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. The name of the Lord is strong.
the tower of righteousness run and life is safe. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேவஜனம் இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவரோடு தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா தீமைகளிலும் உன்னை ரட்சித்து நம்முடைய ராஜ்யத்தை அடையும்படி உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:18 சொல்கிறது, துன்பம், துயர, பாடு, கவலை, கண்ணீரோடு இருக்கிறாயா? என் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது என்று அங்காராய்த்துக் கொண்டிருக்கிறாயா? காலவேளையில் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிருள்ள வார்த்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா தீங்கிருந்து விலக்கி உன்னை பாதுகாக்கிற தேவன் உன்னுடைய துன்பத்தை மாற்றுவார், துயரத்தை மாற்றுவார், உன் கவலையை மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனையை மாற்றுவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், உன் துக்கம் சந்தோஷமாய் நீ ஆண்டவருடைய பாதத்தில் ஓடி வருவாய் என்று சொன்னார். உன் கண்ணீரை துடைத்து உன்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். ஓடி வருவாய் அவருடைய பாதத்திலே. வா, சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர், அவரே உன்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனை கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனை கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் இந்த வெல்வேனே, சாத்தானை சமுத்திர விழுங்குமே. ஆவியினால் இந்த வெல்வேனே, சாத்தானை சமுத்திர விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை துன்ப துயரம், பாடு, கவலை, கண்ணீர், போராட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையிலே சூழ்ந்தாலும் எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி உன்னை காப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். Let us go to the part second, the body of the message. First part we discuss about the introductions. The theme is God who rescues from the evil things. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும் தேவன். Keyword Psalms 121:7. Now we discuss about the introductions. Now we go to the second part, the body of the message of the sermon. Body of the message, first point, evil from the family, God will be protect you. குடும்பத்திலிருந்து வருகிற தீங்கிலிருந்து
ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். மத்தேயு நற்செய்தி வருவோம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவர் வீட்டாரே என்று சொல்லப்படுகிறது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் இருந்து வரும் தீங்கிலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எல்லா தீங்கிலும் முதல் தீங்கு நம்முடைய சொந்த வீட்டில் இருந்து வருகிற தீங்கு. ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கு யார் சத்துருவாய் இருந்தார்கள்? அவருடைய சொந்த ஜனங்களில் சத்துருவாய் இருந்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானவரை வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 வார்த்தை சொல்கிறது. ஆயக்காரர்கள் பாவிகள் நண்பர்கள் என்றார்கள். இயேசுவை போஜன பிரியர்கள் என்றார்கள். பிசாசுகளின் தலைவர்கள் என்றார்கள். சொந்த ஜனங்களே எவ்வளவு நிந்தையும் அவமானத்தையும் அவர் சகித்தார். மட்டுமல்ல, பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்த போது நிந்தையும் அவமானங்களையும் சகித்தார். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவருடைய சொந்த ஜனங்களே குக்கரில் விட்டார்கள். 12 சீஷர்களில் ஒருவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை சொந்த சீஷர் சொந்த இயேசுவை விலைக்கு விற்றுக் கொண்டார். அவரோடு இருந்த இன்னொரு சீஷன் மறுதலித்து சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். மற்ற சீஷர்கள் அவரை கைவிட்டு சிதறி ஓடிவிட்டார்கள். இயேசுவை கைது செய்த வேளையிலே சொந்த சகோதரராக அவர் காயப்பட்டார். சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட நிந்தனையும் அவமானத்தையும் சகித்தார். நீ தேவனுடைய குமாரனா, கீழே இறங்கி வா, மற்றவர்கள் ரட்சித்தவர், இவன் தன்னை ரட்சிக்க திராணி இல்லை என்று சொல்லி அவதூறாய் பேசினார்கள். இதை எல்லாவற்றையும் அவர் சகித்தார். இவர்கள் எல்லாம் யார்? அவருடைய சொந்த ஜனங்கள் அல்லவா? தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய மாமியார், மாமனார், உங்களுடைய சொந்த சகோதரன், உங்களுடைய சொந்த சகோதரி உனக்கு சத்துருவாய் மாறிவிட்டு இருக்கலாம். நீ கலங்கி விடாதே. நீங்கள் நடந்து போகிற பாதையிலே இயேசு அறிவான். அவர் பாதையிலே முன் செல்வார். நிச்சயமாகவே உன் குடும்பத்திலிருந்து உனக்கு வருகிற எல்லா உபத்திரத்தில் இருந்தும், எல்லா போராட்டத்தில் இருந்தும், எல்லா பாடுகளில் இருந்தும், எல்லா கவலை கண்ணியிலிருந்தும் உன்னை பாதுகாப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சொந்த பிள்ளை கூட உன்னை பார்க்காதபடி உன்னை முதியோர் இல்லத்திலே கொண்டு தள்ளி இருக்கலாம். பெற்ற தாயின் தகப்பனை கூட உன்னை ஒதுக்க வைத்திருக்கலாம். உனக்கு தனி குடும்பத்தனத்தை கொடுத்து உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். மாதத்தோடு உனக்கு உதவி செய்யாமல் கூட இருக்கலாம். ஒரு நேர ஆகாரம் கூட உனக்கு தராமல் உன்னுடைய சொந்த பிள்ளைகளே உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். உன்னிடத்தில் பேசாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் பாதல்வழியை நீ கடந்து கொண்டு போயிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசுகிறார். தேவ ஜனமே, உன் குடும்பத்தில் வருகிற எல்லா தீங்கிலும் உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முற்பிதாவாகிய யாக்கோபு சொந்த மாமனார் யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி தன்னை சகோதரர்கள் கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் பண்ணி யாக்கோபை தேடி வந்தார். லாபான் தீங்கு செய்ய நினைத்தது யாக்கோபுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரிந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 31:24 அன்று ராத்திரியிலே தேவன் சிசிரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையை என்று எச்சரித்தார். நினைத்து பாருங்கள், யார் இந்த லாபான்? விக்கிரங்களை ஆராதிக்கிறவன், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவன். ஜீவனுள்ள தேவன் இந்த லாபானுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். பாருங்கள், நீ யாக்கோபுக்கு நன்மை அன்றி தீமை ஒன்றை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. மட்டுமல்ல,
தீமை செய்ய வந்த கரங்கள் யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தது. கர்த்தர் குடும்பத்துக்கு சமாதானத்தை அருளி அற்புதம் செய்வதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். இந்த கால வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தையை யூடியூப் சேனல் மூலம் கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு குடும்பத்துக்கு எதிராய் வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பதற்கு ஜீவனுடைய தேவன் ஆவலுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்காது. உன்னை உள்ள கையில் அவர் வரைந்திருக்கிறார். உன்னை ஈர்த்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தாய் மறந்தால் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். உன் தாய் தகப்பனும் கைவிட்டால் நான் கைவிடுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். உன்னை என் உள்ள கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! அவருடைய உள்ள கையில நீங்கள் இருக்கும் பொழுது எதற்கு பயப்பட வேண்டும்? தேவாதி தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ராஜாதி ராஜா பாதுகாத்துக் கொள்வார். மகிமையின் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, என்னை அன்பு செலுத்துவார் யாரும் இல்லை, நான் உதவியற்று இருக்கிறேன், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், என் பிள்ளைகள் என்னை பகைத்து விட்டார், எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்னை நீ கைவிடப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்து உன்னை ஆற்றி தேய்ச்சி உன்னை அரவணைக்க இருக்கிறார். எனவே உன் குடும்பத்தில் வருகிற எல்லா தீங்கிலும் உன்னை விலக்கி பாதுகாத்து கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளார். அவருடைய அட்டைகளை ஓடிவா, அவரை ஏற்றுக்கொள், அவரை நம்பு, அவரை விசுவாசி, 100க்கு 100 அவரை நம்பு. உனக்கு பாதுகாப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். வருவாய் அவருடைய பாதத்தில். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. சத்ரு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆழம்
விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். இரண்டாவதாக எல்லா தீங்கிலிருந்து விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் என்ற பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் வேலை ஸ்தலத்தில் வருகிற தீங்கிலிருந்து உன்னை அவர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். Even from the place of the war, the Lord will be protect you. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உற்று பாருங்கள். வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற தீங்கு என்ன? கர்த்தருடைய தாசனாகிய தாவீது வேலை செய்யும்படி சவுலின் அரண்மனைக்குள்ளே வருகிறார். சவுலின் மெய்காப்பாளர்கள் ஆயுதாரிகள் வேலை செய்தார்கள். மட்டுமல்ல, சவுலுக்கு முன்பாக வாத்திய கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த கர்த்தருடைய தாசனாகிய தாவீது. இஸ் a ordinary man, is a shepherd boy. ஆட்டு தொழுவத்திலிருந்து தேவன் அவரை தெரிந்தெடுத்தார். ஒரு படித்த பட்டதாரி அல்ல. இஸ் a ordinary man, is a shepherd boy. அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் அரசாங்க உத்தியோகத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். எல்லோரும் ராணுவத்திலே பணிபுரிகிறார்கள். ஆனால் இந்த தாவீதோ தகப்பனாகிய ஈசாய் ஆடுகளை மேய்க்கும்படியே அனுப்பினார். எந்த கல்வி கூட வளர்ச்சியும் இல்லை, எந்த படிப்பும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். தாவீது ராஜாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்தது. இசைக்கருவியை வாசித்து ஆண்டவரை மீட்டுவது. இசைக்கருவிகளை வாசிக்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு கிஃப்ட். The playing skillful music instrument, David has that. இசைக்கருவிகளை மீட்டு ஆண்டவரை துதிக்கிற ஒரு திறமையை தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனவே ஆடுகளை மேய்க்கிற சமயத்திலும் இந்த தாவீது ராஜா இசைக்கருவிகளை மீட்டு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறது சிங்கமோ கரடியோ வந்தால் ஒரு ஆட்டை கிழிப்போடு கிழித்து போடுவார். அவ்வளவு பலன் உள்ளவர். எனவேதான் ராட்சசனாக கோலியாத்தை ஒரு கல்லினால் அடித்து அவன் பட்டயத்தினாலே வெட்டி இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்ததனால்தான் ஜனங்கள் புகழ்ந்தார்கள். தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று புகழ்ந்தார்கள். சவுலுக்கு கோபம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு சவுல் ராஜா கீழ்ப்படியாததினால் கர்த்தர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுத்து கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை அபிஷேகம் செய்தார். இதே அறிந்த சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் தீட்டினான். எனவேதான் அந்த சவுல் சொல்கிறான் 1 சாமுவேல் 24:17, நீ என்னை பார்க்க நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். தேவனுடைய பிள்ளையே, வேலை ஸ்தலத்திலிருந்து வருகிற தீங்கிலிருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். வேலை ஸ்தலத்திலே உனக்கு பலர் தீமை செய்யலாம், பலர் தீங்கு செய்யலாம். உன்னை தவறாக கொண்டு போய் உன்னுடைய எஜமானிடத்திலே பேசலாம், இல்லாத கொள்ளாத சொல்லி எப்படியாவது அந்த வேலையிலிருந்து கடத்திவிட வேண்டும் என்று பலர் திட்டம் தீட்டலாம். ஆனால் என் அன்பு தேவஜனமே, சோர்ந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வேலையை கொடுப்பவர் உன் எஜமான் அல்ல, பரலோக தேவன். உன் எஜமான் அண்டைகளை வைத்திருப்பது எஜமான் அல்ல, பரலோக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் இந்த இடத்திலே சவுல் மூலமாக தாவீதுக்கு எத்தனை தீமைகள் வந்தன. பலமுறை சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சித்தான். கர்த்தரோ தாவீதோடு இருந்து சவுலுடைய எல்லா தீமையிலும் விலக்கி பாதுகாத்தார். அவனை எல்லா வேலை ஸ்தலத்தில் இருந்தும் சவுல் கொலை செய்வதற்கு பல சூழ்ச்சி செய்தான், பல திட்டம் திட்டினான். ஒன்று கூட சக்சஸ்ஃபுல் ஆகவில்லை, எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆனது. காரணம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீதோடு ஆண்டவர் இருந்தபடியினாலே அவனுடைய வேலை ஸ்தலத்தில் வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். 1 சாமுவேல் 19:1 பாருங்கள். தாவீதை வெட்டுப்படும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானிடம் தன் ஊழியர்கள் எல்லோரிடத்திலும் பேசினான். தன் மகனை வைத்து கூட கொலை செய்ய முயற்சித்தான். ஆனால் தாவீதும் யோனத்தானும் இணைவிடியத நண்பர்களாக இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 2 பேருடைய இருதயம் ஒன்றாக இணைத்திருந்தது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு வேகமாக உங்கள் அலுவலகத்தில் சதி நடக்கலாம், உங்கள் மருத்துவமனையில் சதி நடக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல சதி நடக்கலாம். ஆண்டவரை இருக பற்றிக்கும், கண்ணீரோடு கேளு, ஆண்டவரே என்னை
இந்த வேலை செலுத்துறது எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்கிலிருந்து என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள மாட்டவர் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கேட்கும் பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் வேலை செலுத்திலிருந்து வருகிற எல்லா தீமையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். ஒரு தீங்கு உனக்கு வருவதில்லை கர்த்தருடைய பிள்ளையே. அதனால் நீங்கள் கர்த்தருடைய பாரத்தை வையுங்கள். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரை உன்னை ஆதரிக்கிற தேவன் அல்லவா? உன்னுடைய பாரம் எதுவா இருந்தால் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஏசாயா 54:17 அவர் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழுப்பும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் பாதுகாவலராயிருந்தார். சத்துருவின் கொடிய சதியில், சவுலுடைய கொடிய சதியில் ஆண்டவர் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை பாதுகாத்தது போல என் அன்பு தேவஜனமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் இதை 8வது மாதம் பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை நீ வேலை செய்யும் பகுதியிலும் இதுபோல் சூழல் இவனுக்கு வந்திருக்கலாம். உன் வேலையில் படிப்பதற்கு உன்னோடு வேலை செய்கிறவர்கள் பல முயற்சிகளை செய்து உன் எஜமானிடத்தில் உன்னை தவறாக பகிர்ந்து கொடுக்கலாம். உன்னை எப்படியாவது உன்னை விட்டு நீக்குவதற்கு உன் எஜமானத்திலேயே இல்லாததை பொல்லாததை சொல்லிக் கொடுத்து உன்னை அவதூறு செய்யலாம். சோர்ந்து போகாதே. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் பற்றுதலாக இருப்பது நலம். ஜீவனுள்ள தேவனை இருக பற்றிக்கொள். அவரை சார்ந்து கொள். அவரை உனக்கு ஆதலாக இருப்பார், பக்கத்துணையாக இருப்பார். உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். ஒரு தீங்கு உனக்கு வருவதில்லை. தானியேலுக்கு விரோதமாக வேலை செலுத்தல எவ்வளவோ சதிகள் செய்தார்கள். முடிவிலே தானியேலை சிங்க கபியிலே போட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தர் தானியேலை சிங்கங்களின் வாங்கி தப்புவிக்க வல்லவராக இருந்தார். நிச்சயமாக உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உனக்கு குடும்ப சூழலில் வருகிற எல்லா சதி திட்டங்களையும் ஆண்டவர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆவலுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தையை இந்த யூடியூப் சேனல் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை இந்த கால வேளையில் நீ இப்படிப்பட்ட சூழலிலே தகித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உனக்காகவே கர்த்தர் பரிந்துடைய ஆவியானவர் இந்த கால வேளையில் தீர்க்க தரிசனமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன் வேலை சிறந்தில் வரும் தீங்கில் இருந்து உன்னை வேலை விட்டு தூக்கி இருக்கலாம். கவலைப்படாதே. கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதங்களை ஜெபம் செய்துப்பார். எந்த எஜமான் உன்னை வேலை சிறந்தில் தூக்கி விட்டாரோ அதே எஜமான் அடுத்த போன் கால் செய்து உன்னை கூப்பிட்டு அதே வேலையில் அமர்த்துவார். எந்த சனியின் மூலமாக நீ துரத்தப்பட்டாயோ அந்த சனிகாரன் ஒரு ஸ்தலத்தில் துரத்தப்படுவான். கர்த்தர் உன்னை எஜமானுடைய கண்களுக்கு முன்பு தயவு கிடைக்க கிருபை செய்வார். நீ செய்ய வேண்டிய ஒன்று, ஓடி அவருடைய பாதத்திலே கண்ணீரோடு கேளு. உன் பாவத்தை அறிக்கை செய், உன் அக்கிரமத்தை அறிக்கை செய். தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்களை சிலுவை நெட்டையில் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு ஜெபிப்பாய் என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவன் உன் பாவ சாபத்தை நீக்கி இழந்து போன வேலை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். உபாகமம் 33:29 வசனத்தை உற்று பாருங்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் வேடுகளை மிதிப்பாய் என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் வாக்குத்தத்தங்களோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்று மாமேன் என்று இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உன்னோடு பேசுகிறார். உன் ஜீவனை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜீவனை சமர்ப்பணம் செய்வாய். உன் வேலை ஸ்தலத்தில் வருகிற எல்லா தீங்கிலும் உன்னை விலக்கி பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலாயிருக்கிறார். வருவாய் அவருடைய பாதங்களில். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர்
அன்பாய் இருப்பதென்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரோ நீர் தானையா, அன்பு தருபவரோ நீர் தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. உலகம் என்னை வெறுப்பதையா, உறவுகள் என்னையோ பகைப்பதையா. உலகம் என்னை வெறுப்பதையா, உறவுகள் என்னையோ பகைப்பதையா. வெறுக்காத தெய்வம் நீர் தானையா, என்னை வெறுக்காத தெய்வம் நீர் தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. ஆக்கத்துடைய வேலை ஸ்தலத்தில் இருந்து வரும் தீங்கிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். மூன்றாவது ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கூறி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறார் என்று ஆசிக்கின்றேன். மூன்றாவது, எல்லா தீங்கிலும் விலக்கி காக்கும் தேவன் பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், சாத்தானிடத்தில் வரும் தீங்கிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 91:13 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, சாத்தானிடத்தில் வரும் தீங்கிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்கு பரலோக தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேல் நீ நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்திடுவாய் என்று கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். சாத்தான் பல விதத்திலே நமக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடும். கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வரக்கூடும். ஆனால் கர்த்தரோ எல்லா தீங்கு விலக்கி உன்னை காப்பார், உன் ஆத்மாவையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். நீ உன்னதமானவருடைய சர்வ வல்லோட நிலையிலே இருப்பாய் என்று சொன்னார். சாத்தானிடத்தில் வருகிற எல்லா தீங்கிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நிலகாலிலே பூசப்பட்ட போது சங்கார தூதனாகிய தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள் போகவில்லை. எகிப்தியர்கள் கீழிருந்து ராஜாவிலிருந்து கீழ் வேலைக்காரர்களுடைய தலைப்பிள்ளை சங்காரமானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிள்ளை கூட மரித்து போகவில்லை. அந்த வாதையிலே செத்தவர்கள் அனைத்தும் எகிப்தியர் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால் இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உன் நிலகாலிலே பூசுவாய் என்று சொன்னார். இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எந்த கொரோனா வைரஸும் உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்குள்ள பிரவேசிக்க இயலாது. கர்த்தர் உன்னை சாத்தான இடத்தில் வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். நீ கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று நீ சொல்வாய் என்று சொன்னார். உன்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார். தேவ பிள்ளையே, வேறனுடைய கண்ணுக்கும் பாலாகும் கொள்ளையாகிய கொரோனா வைரஸுக்கும் உன்னை மீட்டுக் கொள்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஓடிவா அவருடைய அண்டைகளே. நோவாவின் வேலைக்குள் வந்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது.
வராதவர்களோ ஜலத்தினால் அழிந்து போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. வேத வசனத்தின்படி ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னதன்படியே திருச்சபையில் அடைக்கப்பட்டு விட்டது. வேத வசனம் கேட்கக்கூடாத கொடிய பஞ்சகாலம் வந்துவிட்டு விட்டது. தேவனை துதிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. போகிற காலப்போக்கை பார்க்கும்போது திருவசனமே கேட்கக்கூடாத கொடிய பஞ்சத்துக்குள்ளே மாறிவிடுகிறது. தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அவருடைய சிறகினாலே மூடுவார். அவருடைய சட்டையினாலே உனக்கு அடைக்கலம் கொடுப்பான். உன்னை உன் குடும்பத்தையும் சாத்தானுடைய சகல தீமையில் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் ஆவலவராய் இருக்கிறார். சாத்தான் சிங்கத்தை போல் கர்ச்சிக்க கூடும். ஆனால் நீ அவைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சிங்கங்களை காட்டிலும் பெரிய சிங்கம் தான். அவர் யூதா ராஜ சிங்கம், மரணத்தின் அதிபதி, சாத்தானின் தலையை ஜெயித்தவர். சிங்க கெபிகளை போடப்பட்ட தானியேல் யூத ராஜ சிங்கம். சிங்க கெபிகளை கடந்து வந்து சிங்கங்களை வாழ நினைக்க வல்லவர் என்று சொன்னார். இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே, இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற வாதையில் உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை பாதுகாக்க அவரால் முடியும். பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை, உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார். தீங்கும் அணுவதில்லை. சிலுவை நிழலிலே மூடி மறைத்து உன்னை அவர் பாதுகாத்துக் கொள்வார். எனவே தேவ பிள்ளை, லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று நமக்கு சாத்தான் மீது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், கல்லையும் மண்ணையும் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்கு 16:17 என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள், அசுத்தாவிகளின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை சேருங்கள், உங்களுக்கு போராட்டம் உண்டே, ஆனால் அவைகளை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இவருடைய பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார், கவலையோடு இருக்கிறார், பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், பிரயாசங்கள் இருக்கிறார். ஆண்டவர் இந்த காலங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நல்லவர், தீங்கில் ஒரு விலைக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். I am closing the sections for you to bring to the conclusions. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை என்னை மீட்க முடியத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக அவதாரம் தரித்தார். தேவன் தன் ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவராய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று என் வேதம் சொல்லுகிறது. உன்னை மீட்கும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக கொடுத்தார். அடிக்கப்பட்டார், நறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தியாக பலியை கொடுத்தார். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை அன்பு செலுத்துகிறார். உனக்காக அவர் அவசட்டை பண்ணப்பட்டார், உனக்காய் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார், உனக்காய் துக்கம் தெரிந்தவராய் பாடு அனுபவிக்கிறவராக தம்முடைய முகங்களை அவர் மறைத்துக் கொண்டார், அசட்டை பண்ணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் தேவனால் அடிக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, சிரமைப்படுத்தப்பட்டோம். நம்முடைய வீரர்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு கொள்ளும் ஆக்கிரி அவர் மேல் விழுந்தது, அவர் தழும்புகளால் குணமானோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் காலத்தை கடத்தாதே, ஓடிவா இயேசுவின் அண்டையிலே. இந்த கிருபையின் காலத்தை நீ தவறிவிடாதே. இந்த கிருபையின் காலத்தை உன்னை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். ஓடிவா அவருடைய பாதத்திலே. ஆண்டவரை ஏற்றுக்கொள், சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள், பாவத்தை அறிக்கை செய்து உன்னை அர்ப்பணித்து உன்னை பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள். 1 மணிக்கு நேரமாது முழங்காலிட்டு ஜெபம் செய். 1 மணிக்கு நேரமாது முழங்காலிட்டு வேதத்தை வாசி. தினமும் குடும்ப ஜெபம் செய்யுங்கள், தினமும் அதிகாலை ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே ஜெபத்தை நீ கேட்கட்டும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர்
எவன் வீடு ஏன் ஆசீர்வதித்தார்? தேவனுடைய உடன்படிக்கை பற்றி ஓதேஸ் வீட்டில் இருந்தபடினால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பற்றி இருக்கிறதா? நீதிமன்றுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உன் கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கிறதா? தேவ துணி கேட்கிற வீடு செடி தோன்றும் என்று ரட்சணேசனை பாடல் புஸ்தகத்திலே பாடலாசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். ஜெபத்துணி கேட்கிற எந்த வீடும் செடி தோங்கும். உன் வீடு செடி தோங்குதா? சிந்தித்துப்பா. இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உன்னோடு முகமுகமாய் பேசுகிறார். நீ வார்த்தையை கேட்பாயா? கீழ்ப்படிவாயா? உடைய வாழ்க்கை சமர்ப்பணம் பண்ணுவாயா? அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று நீ அர்ப்பணிப்ப விரும்புவாய் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே அர்ப்பணி. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி 2 கரத்தை பரத்துக்கு உயர்த்தி உன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உன்னையே ஒப்புக்கொடு. கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பார். தேவ ஆவியார் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதனால் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பார். 3 ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து உன் குடும்பத்தில் வருகிற தீங்கிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். உன் வேலை ஸ்தலத்தில் வருகிற தீங்கிலிருந்து உன்னை விலக்கி காப்பார். சத்துரு கொண்டு வருகிற தீங்கிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாப்பார். நாம் தேவச்சனமே ஒப்பு கொடுப்பாயா? அவரை நோக்கி பார்ப்பாயா? இயங்குகிறேன் உந்த நண்புக்கா, நான் தவிக்கிறேன் உந்த நண்புக்கா, இயங்குகிறேன் உந்த நண்புக்கா, நான் தவிக்கிறேன் உந்த நண்புக்கா, இந்த உலகம் எனக்கு வேண்டாமையா, உங்க அன்பு மட்டும் போதுமையா, இந்த உலகம் எனக்கு வேண்டாமையா, உங்க அன்பு மட்டும் போதுமையா, என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கு எல்லாம் நீங்கப்பா, என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கு எல்லாம் நீங்கப்பா, இயங்குகிறேன் உந்த நன்பிற்கா, நான் தவிக்கிறேன் உந்த நன்பிற்கா, இயங்குகிறேன் உந்த நன்பிற்கா, கலங்கும் போது எனக்காக கலங்குகிறீ, நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றீ, கலங்கும் போது எனக்காக கலங்குகின்றீ, நான் துடிக்கும் போது எனக்காக துடிக்கின்றீ, நான் அழும்போது எனக்காக அழுகின்றீ, நான் அழும்போது எனக்காக அழுகின்றீ, உங்களை போல உலகத்தில யாரும் இல்லப்பா, உங்களை போல உலகத்தில யாரும் இல்லப்பா, என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கு எல்லாம் நீங்கப்பா, என் உசுறு நீங்கப்பா, என் பசியும் நீங்கப்பா, என் தாகம் நீங்கப்பா, எனக்கு எல்லாம் நீங்கப்பா. இந்த காலை வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளை, பரிசுத்த ஆவியானவர் உன்னோட திட்டம் தெளிவாக பேசியிருக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கி பாதுகாப்பார். ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், தொழுகிறோம், உம்முடைய பாதம் அடைக்கிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனாரை ஆசீர்வதி, ஒவ்வொரு தாய்மாரை ஆசீர்வதி, ஒவ்வொரு தம்பிமாரை தங்கச்சிமாரை ஆசீர்வதி, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் இந்த யூடியூப் சேனல் மூலம் உலகத்தில் இருக்கிற உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனல் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மாட்டவர். இந்த கதையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாய் கேட்டு உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீர் மேன்மை வைக்கும்படி ஜெபிக்கிறோம்.
இன்று உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த ஆசீர்வாதமான தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த யூடியூப் சேனல் நம்ம கவனமாய் கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்கிற இந்த பட்டணத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் வாழ்கிற கிராமத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதித்துக் கொடுங்க. வேலை செல்ல போகும்போது வரும்போது எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய கர்ப்பத்திற்கு நீ ஆசீர்வதி. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய கூடையும் வாழ்வு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது ஆசீர்வாதமாய் போகட்டும். வேலை விட்டு திரும்பி வரும்போது ஆசீர்வாதமாய் வரட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது எந்த ஒரு ஆயுதமும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அது வாய்க்காலே போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வழியை இவனுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியர்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வசனத்தின்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க. எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்துக் கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தைக்கு கேட்டு உடைய வார்த்தையின்படி நடக்கிற எங்கள் பிள்ளைகள் அப்பா, இந்த தேசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா. உடைய கட்டளைகளை கை கொண்டு உடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள் அப்பா, உங்களுடைய சுத்த சிரமாக பரிசுத்த சாதியாக நியமித்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே எங்கள் தேசத்துடைய மழை பெய்யட்டும். கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல பொக்கிஷாலாகிய வானத்தை திறந்தார்கள். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பார், நீ கடன் வாங்காதிருப்பார் என்ற வாக்குத்தத்த வாசனத்தின்படி அவருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். அப்பா, கர்ப்பசிரிகளை ஆசீர்வதிக்க மாட்டோம். ஏற்ற காலத்தில் சுக பிரசவத்திற்கு வாங்கி செய்யும். திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் திருமணம் வாங்கி ஆசீர்வதித்துக் கொடுங்க. குழந்தை செல்வத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் குழந்தை செல்வங்களை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிங்க. படித்து வேலையில்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்போம். இந்த கொரோனா வைரஸ்னால வேலை வாய்ப்பு இழந்து வீட்டிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாருக்கு, தாய்மாருக்கு, தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து கொடுங்க. வேலை வாய்ப்பு திறந்து கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, மருத்துவத்துறையில் பணியாற்றுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. லேபுகள், கம்பெனி, ஃபேக்டரி, தொழிற்சாலை வைத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரிண்டிங் பிரஸ்ல ஒர்க் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கால் சென்டர்ல வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நேஷனல் இன்டர்நேஷனல் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு உதவி கர்த்தர் நடத்துக்கப்போ எங்கள் திருச்சியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனி பேர் சந்தித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரை உதவி செய்ய எங்கள் திருச்சியின் பிள்ளைகள் அப்பா, வேலை இல்லாம பொருளாதாரத்தினால் கஷ்டப்பட்டு ஒன்னேறு ஆகாரத்துக்காக கஷ்டப்படுகிறது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையை கைவிடுதல் சொல்லியிருக்கிறீங்கப்பா. உடைய வசனங்கள் ஆம் என்று மாமேன் என்று சொல்லியிருக்கு. உடைய வாக்குத்த வசனத்தின்படி பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்துக் கொண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போதுமட்டும் சகல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படும். அப்படி செய்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ள பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், மகிமையை மூடி மறைத்துக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிரோட நல்ல பிதாவே, ஆமென். நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கற்றுண்ட கடவார். நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோர ஐக்கியமும் சிநேகமும் யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு என்றும் என்றும் சதாகாலமும் தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. Thank you. God bless you.